ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த முதல் செமிஃபைனல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபேன்ஸுக்கு. இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புறாங்கன்னா ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 49.3 ஓவரில் 264 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. அந்த அணியில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் அலெக்ஸ் கேரி 2 பேரும் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து கிளம்பிறங்கினாங்க. இந்திய அணியில் வந்து எப்போதும் போல் ரோஹித் சர்மா வந்து அதிரடியாக வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணார். 3 4 ஒரு 6 28 ரன்னு. பட் இந்த கேமில் வந்து ரோஹித்துக்கு வந்து ஏதோ லக்கு கை கொடுத்துச்சு. அந்த லக்கு கை கொடுத்த போதிலுமே கூட அதை பெருசாக வந்து ரோஹித் சர்மா வந்து பயன்படுத்திக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, ரோஹித் வந்து 2 பெரிய ஷாட் நல்ல ஷாட் ஆடினார். 2 முறை கேட்சை வந்து விட்டாங்க. அதேமாதிரி ஒரு ரிவ்யூ வந்து எடுத்தார். அந்த ரிவ்யூ வந்து இந்தியாவுக்கு வந்து லாஸ்ட் ஆனிச்சு. அதனால் வந்து ரோஹித் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெருசாக வந்து இந்த கேமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா ஆரம்பத்தில் அவுட் ஆகிருப்பார். கில் வந்து 8 ரனில் வந்து அவுட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3வது மற்றும் 4வது அந்த 2 இடத்துல வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து கொடுத்தாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. ஐயர் வந்து 45 ரனில் அவுட் ஆனார். ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து தவற விட்டுருக்காரு. இன்னொரு புறம் வந்து விராட் கோலியும் பாலுக்கு பால் வந்து தட்டி விட்டு ஆடிட்டே இருந்தார் மனுஷன். 98 பந்தில் 84 ரன்கள். இந்த ஜாம்பா வந்து என்றைக்குமே வந்து விராட் கோலிக்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்திருப்பார். தொடர்ந்து வந்து அந்த ஜாம்பாவுக்கு எதிராக அதேமாதிரி வந்து நம்ம இங்கிலாந்து அணியில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக விராட் கோலி தொடர்ந்து தடுமாறுவார். அந்த மாதிரி இந்த முறையும் பார்த்திங்கன்னா ஜாம்பா ஓவரில் விராட் கோலி 84 அவுட்டு. ஒரு செஞ்சுரி போட்டிருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஆனால் விராட் கோலி வந்து செஞ்சுரி வந்து போடலை. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து விராட் கோலி கூட சேர்ந்து ஐயர் அவுட் ஆன பிறகு 27 அடித்தார். அதுக்கப்புறம் கோலியும் வந்து அவுட் ஆக கேஎல் ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பேருமே வந்து நல்லா ஆடிருப்பாங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து விக்கெட் விடாமல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே கூட ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து போகிறோம். ஸோ சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு என்ட்ரி வந்து கொடுத்தாச்சு. ஃபைனலில் யார் கூட வந்து மோத போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவா நியூசிலாந்தா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ வந்து எந்த டீம் வந்தாலுமே நம்மக்கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா இருக்க காரணத்தினால ஈஸியாக இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்தியா ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கடுப்பில் தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போகாமல் துபாயிலே மேட்சஸ் ஆடுறது பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. அவங்களுக்கு பெரிய வருமானமும் வந்து இல்லை. பாகிஸ்தானும் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்தியாவை அடுத்தடுத்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து அக்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெற்றிலாம் வந்து செல்லாது, இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு முழுசான வெற்றியை நான் வந்து பார்க்கல. ஏன்னா வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஆடி இருந்தாங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு வெற்றியாக வந்து பார்ப்பேன். அவங்க பாகிஸ்தானுக்கும் வந்து வரலை, ட்ராவலும் வந்து பண்ணலை. மற்ற அணி வீரர்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணி ஆடுறாங்க. இந்தியா மட்டும் வந்து கரெக்டாக போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரே கிரவுண்டில் தான் எல்லா மேட்சும் வந்து ஆடுறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானில் ஒரு மேட்ச் ஆடுறாங்க, துபாயில் ஆடுறாங்க, மாற்றி மாற்றி வந்து ஆடுறாங்க. மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு ரூல்ஸும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ரூல்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் ஐசிசி வந்து நடந்துக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து இந்தியா வந்து ஜெயிச்சு அடைஞ்ச வெற்றியெல்லாம் நான் வந்து இதை வந்து பார்க்கவே இல்லை. இது வந்து வெற்றியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து இப்போ வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. நன்றி.